ராமநாதபுரம் திருவாடானைக்கு வந்த சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலைத்துறை அமைச்சர் ராஜு தங்களது கோரிக்கைகளை கேட்பதற்கு காரை நிறுத்தாமல் வேகமாக சென்றுவிட்டதாக லாந்தே கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வணக்கம், நான் திருவாடானை தொகுதி லாந்தே கிராமத்திலிருந்து பேசுறோம். எங்க கிராமத்துக்கு எந்த அமைச்சரோ எந்த எம்எல்ஏ இது நாள் வரை வந்ததில்ல. ராஜீவ் தான் ஃபர்ஸ்ட் கோரிக்கை மனு நல்லபடியா அமைட்டு இருக்காங்க. ஊர்ல நேத்து அவங்க ஆரத்தி எடுத்து கோரிக்கை மனு வாங்கினதுக்கான புட்டேஜ் எல்லாமே வச்சிருக்கோம். நாங்க எல்லாமே வச்சிருக்கோம். இவர் முதல் முறையா எங்க கோரிக்கையில ஏத்துட்டு போயிருக்காரு. போற வழியில இந்த மாதிரி மீடியா யதார்த்தமா எடுத்து இந்த மாதிரி போடுறது தவறான செயல். இது எதுக்கு தேவையில்லாம எதுக்கு தவறான நியூஸ்களை போடணும்? தவறான நியூஸ் பரப்புறதுக்கு எதுக்கு மீடியா இருக்கணும்? இது எங்க கிராமம் நாங்க எல்லாரும் ஒற்றுமையா இருந்து நாங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கோம். எங்களை இப்படி தவறான முறையில காமிக்கிறாங்க வெளியில. மக்களுக்கு எதுவும் நல்லது சேரக்கூடாது அப்படின்றதுக்காக தவறுதலா இந்த மீடியா எங்களை பயன்படுத்திருக்காங்க எங்க கிராமத்தை. இதை தேவையில்லாம இந்த மீடியா ரீச் ஆக வேண்டியதுக்காக இந்த மீடியாக்காரங்க பண்ண வேலை. இது அமைச்சர் சாருக்கு இதுக்கு எந்த தப்பும் கிடையாது. அமைச்சர் கரெக்டான முறையில நின்று எங்க கோரிக்கையில வாங்கிட்டு எங்களுக்கு நான் செஞ்சு தரமா, உங்களுக்கு என்னென்ன தேவையோ அடிப்படை வசதிகள் அத்தனை நான் செஞ்சு தரேன். அதெல்லாம் அந்த அன்னை நல்ல செயலுக்கு செஞ்சிருக்காங்க. இதே மாதிரி எல்லா கிராமங்களையும் அவர் எல்லாம் செய்யற ஏன் அலட்சியப்படுத்துற மாதிரி பேசுறாங்க? மீடியா இப்படி போடக்கூடாதுனே தவறான வழியிலாம். நம்ம நல்லது செய்ய வர்றவங்களை இந்த மாதிரி வேற கட்சிக்காரவங்க இந்த மாதிரி சதி பண்றாங்களே நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. நீங்க அந்த மீடியாக்காரவங்களை நீங்க அவங்களுக்கு எங்களுக்கும் அவமரியாதை, அவருக்கு அதை விட மன உளைச்சலுக்கு உண்டாக்குன இந்த மீடியாக்காரங்களுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்.